Assalamualaikum, welcome back to Rayhana Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlog வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிவிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் எங்களோட 25th வெட்டிங் டேக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம். எல்லா டைமும் அதாவது வெட்டிங் டேக்கு வந்து நாங்கள் மேட்சிங்காக இருக்கிற மாதிரிலாம் ட்ரெஸ் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. இந்த டைம் வந்து 25th கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சிங்காக எடுக்கலான்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணோம். பட் வந்து அந்தளவுக்கு எங்களால் எடுக்க முடியல, ஏன்னா கிடைக்கவே இல்லை. நிறைய ஷாப்பில் போயிட்டு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு மட்டும்தான் சாரீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. டைம் இல்லை, சந்தைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் போய் தான் ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்தோம். இந்த வீடியோ மே மாதம் எடுத்த வீடியோ. அதை வந்து உடனே போடலான்னு பார்த்தா போட முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. அதுக்கப்புறமா இதை வந்து நாங்கள் 2 செல்லில் எடுத்ததுனால 2 ஃபோன்லேயும் மாற்றி மாற்றி எடுத்ததுனால எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வீடியோ கிளிப்பிங் வந்து எதுக்கப்புறம் ஆர்டராக எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. எதுக்கப்புறம் எது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கரெக்டாக செட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எடிட் பண்ணவே முடியல. அப்படியே வந்து ஒரு டைமும் ஒன்று எடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி போட்டிருக்கிறேன். அன்றைக்கி சண்டே ஹஸ்பண்ட் லீவுங்கிறதுனால ஈவினிங் டைம் கிளம்பி போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே சந்தைக்கும் வந்துட்டோம். வாரத்தில் ஒரு நாள் சண்டே அன்னைக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் இங்கே சந்தையில் வந்து வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ அதே போல் எப்போதும் வாங்குகிற வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டிங் டே அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கலான் இருக்கேன். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் மல்லக்கொட்டை வித்துட்டு இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கோம். இப்போ என்னோடய சாரியை பார்க்கலாம். இது வந்து லைனிங்கு. இதுதான் என்னோடய சாரீ. வெட்டிங் டேக்காக நான் எடுத்தது. இந்த கலரில் வந்து அந்தளவுக்கு என்கிட்ட சாரீலாம் இல்லை, அதனால் இந்த கலர் வந்து எடுக்கலாம். முன்னாடிலாம் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்தா எடுக்கவே மாட்டேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் நிறைய கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் மெரூனில் இருந்துச்சு. ஸோ அந்த முந்தியோட கலருக்கு தான் ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி ஷர்ட் எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கிடைக்கல. அடுத்த நாள் வந்து அதே கலருக்கு மேட்சிங்காக எடுத்துட்டேன். அந்த டைமில் இந்த சாரீ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இது வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். பொதுவாக எனக்கு இந்த பட்டு சாரீ மாதிரி இருக்கிறது, பட்டு சாரீலாம் அவ்வளோவா பிடிக்காது. பூனம் சாரீ, ஜார்ஜெட் சாரீ தான் பிடிக்கும். ஏன்னா அதுதான் வேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் எல்லாருமே எடுத்தாங்களா, நம்மளும் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான இல்லை, நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பட் இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான், 500 ரூபா தான். ஆனால் இதில் நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த சாரியில் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறம் சாரீ வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. சாரிலே ப்ளவுஸ் இருக்குன்னு சொன்னதுனால செக் பண்ணாமலே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். வேர் பண்ணும்போது தான் சாரீ வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி சாரீலாம் வாங்கினீங்கன்னா செக் பண்ணுங்கள். ப்ளவுஸ் வந்து இன்னொரு சாரியை வச்சு செக் பண்ணி பாருங்கள், ப்ளவுஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிளாத் இருக்கான்னு சொல்லிட்டு. இருந்தால் கட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து தைச்சிக்கிறது தான் நல்லது. இந்த ப்ளவுஸ் வந்து நான் கிராஸ் கட்டிங்கில் தான் கட் பண்ணேன். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும். நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நானும் ஹாஜாவும் போகிறோம். ஸோ மேட்சிங்காக ஷர்ட் வந்து ரொம்ப நிறைய ஷாப்பில் வந்து தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப கரெக்டாக மேட்சிங்காக என்னால் எடுக்க முடியல.
ஸோ ஆன்லைனில் தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு டைம் இல்லை, ஏன்னா நாங்கள் முன்னாடியே எதுவுமே பிளான் பண்ணலை, சடனாக எடுத்த முடிவு தான் இந்த வெட்டிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணலான்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வெட்டிங் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செலிப்ரேட் பண்ணலை. ஆனால் எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவோம், நடுவில் ஒரு 2-3 டைம் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணலை. ஸோ இப்போ இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி சடனாக எடுத்த முடிவு தான், அதனால் எங்களுக்கு டைம் இல்லை. ஒரு வழியாக ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய பள்ளி, மஸ்தான் பள்ளி இருக்குது பாருங்கள், அந்த சைடில் வந்து பகோடா, ஸ்பெஷல் பகோடா வந்து போடுவாங்க. ஸோ அங்கே வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் ஹாஜாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தா சுட சுட. நைட்டு டின்னருக்கு வந்து சைடிஷாக தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபாரினில் இருக்கிற நிறைய பேர் நம்ம ஊர் பெரிய பள்ளி, மஸ்தான் பள்ளியை மிஸ் பண்ணுவீங்க. இப்போ பார்த்துக்கோங்க, அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு, அதான் ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸு, எங்களோட வெட்டிங் டேக்காக எடுத்தது. எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த கைலி வந்து பார்த்தீங்கன்னா பெருநாவுக்கு எடுத்தோம், அதை வந்து யூஸ் பண்ணலை, அப்படியே வச்சுருந்தா. ஸோ அதனால் அதையே வச்சுக்கிட்டாச்சு. ஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா சாரியோட முந்தி கலருக்கு எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இந்த கலர் தான் கிடச்சிச்சு, ஓரளவுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெட்டிங் டேக்கு போடுறதுக்காக திங்ஸ்லாம், அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அடுத்து நான் வந்து பூ கட்ட போகிறேன். முள்ளரும்பு தான் வாங்கியிருந்தேன். அதில் வந்து குட்டி குட்டியாக ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு 4 கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாங்கள் யாரும் வைக்கிறதுக்கு ஐடியா இல்லை, அதனால் அது சும்மா எடுத்து வச்சுட்டேன். முள்ளரும்பை மட்டும் இப்போ கட்டலான்னு சொல்லிட்டு கட்டிகிட்ருக்கிறேன். நம்ம ரேஹானாவும் என் தம்பியோட பொண்ணும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. எல்லா வருஷமும் என்னோடய வெட்டிங் டே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் 25th அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு என்னோடய அம்மா, அத்தா, அதுக்கப்புறம் தம்பி ஒய்ஃப், அவங்களோட பசங்க, அடுத்து என்னோடய சித்தியோட பையன், அதுக்கப்புறம் மாமி பொண்ணு, அவங்க ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்ட், பசங்க எல்லாருமே வந்திருந்தா. வேறு யாரும் பெருசாக கூப்பிடல. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு 3 பேர் வந்திருந்தா. அடுத்து நானாவோட ஃபேமிலியும் வந்திருந்தா. அவ்வளோதான். முள்ளரும்பு கட்டி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அம்மா பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி வாங்கிட்டு வந்திருந்தா, நிறைய வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ அதுவுமே இப்போ வந்து கட்ட போகிறேன். அதுக்கப்புறம் சப்ஜா விதை, டீ கப்பு, அதுக்கப்புறம் எனக்கு கிஃப்டாக இந்த சில்வர் ஸ்டீல் பானை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. அதை வந்து கிஃப்டாக வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என் தம்பி பொண்ணு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கா. இந்த பலூனும் அம்மா தான் வாங்கிட்டு வந்தா. எனக்கு வந்து மே மாதம் 16ஆம் தேதி வெட்டிங் டே. அம்மா வந்து மே மாதம் 15ஆம் தேதி ஈவினிங்லாம் வீட்டுக்கு வந்துட்டு ஹாஜியா கூட கடத்தருக்கு போயிட்டு இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு பசியார வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட புது ஷர்ட் வந்து வாஷ் பண்ணி காய வச்சுருக்கிறேன். அன்றைக்கி வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஒரு கைக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கைக்கு தம்பி பொண்ணை போட சொன்னேன். ஸோ அவள் தான் போட்டு விட்டா. 2 கையிலையும் பின் சைடு பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டுட்டேன். உள்ளங்கையில் வந்து ஆல்ரெடி நான் இலை மருதாணி போட்டிருந்தேன், அதனால் மெஹந்தி போடலை. அதுக்கப்புறம் சும்மா டைம் கிடச்சிச்சு, சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை மருதாணி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேயே டிசைன் பண்ணி மெஹந்தியால் டிசைன் போட்டுட்டேன். பிங்க் கலர் கோன் மெஹந்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆர்கானிக் மெஹந்தி 35 ரூபான்னு வாங்கியிருந்தேன். பட் அது வந்து நான் ஓப்பன் பண்ணலை, அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். 10 ரூபா கோன் மெஹந்தி இருக்குது பார்த்தீங்களா, ஷாப்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், அதுதான் நான் வாங்கி 2 கைக்குமே போட்டுக்கிட்டேன். விடிஞ்சா காலையில் வெட்டிங் டே எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாருக்கும் சமைக்க தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கி எல்லாமே ரெடியாக இருக்குது. பட் வந்து மழை விடவே இல்லை, சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. மழை விட்டால் தான் எதுவுமே செய்ய முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு சமைக்கிறதுனால கொல்லையில் வச்சு தான் சமைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் கரண்ட் வேறு கட் ஆகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. மே 14, 15 2 நாளுமே மழை ஸ்டார்ட் ஆகி நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் எங்களோட வெட்டிங் டே மே 16. அன்னைக்கு மழை விட்டுறோன்னு பார்த்தா அன்னைக்கு மழை விடவே இல்லை. ஆனால் பாதியாக குறைஞ்சிருந்துச்சு. ஆனால் மழை வந்து அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாரும் வரத்துக்கு பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. அதனால மழையில் நசன்னு சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மே 17 அன்னைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணி எல்லாருக்குமே சொல்லியாச்சு. அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே மழை பெய்யும் போது அவங்க வீட்டில் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்குமே எல்லாமே கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் வந்து நான் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமைக்கிறதுக்காக எல்லா காய்கறியும் எடுத்து வச்சுருந்தோம்.
ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருந்தோம் மொதல் நாள். ஆனால் இன்றைக்கி தான் நம்ம சமைக்கலையே, மே 16 தான் சமைக்கல இல்லையா, அதனால் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் அப்படியே உணர போட்டாச்சு, நாளைக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. அடுத்து பாதாம் பிசின் வந்து ஊற வச்சிருக்கிறேன். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்க போகிறேன். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, அதனால ரோஸ் மில்க் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சடனாக மழை பெய்யறதுனால ரோஸ் மில்க் வந்து அவ்வளோவா வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு வந்து வர்றவங்க ரோஸ் மில்க் கேட்டால் ரோஸ் மில்க் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா காஃபி டீ யார் என்ன கேட்குறாங்களோ அது கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். அடுத்து நாளைக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு சாப்பாடு பிளேட் வந்து என்கிட்ட ஒரு 13 இருந்துச்சு. அதை வந்து வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு. ஏன்னா இதை வந்து நம்ம அடிக்கடி எடுக்க மாட்டோம், ரொம்ப ரேராக தான் எடுப்போம். அதனால நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு தொடச்சி எடுத்து வைக்கலான்னு சொல்லி அதை நான் இப்போ வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாச்சு இந்த பிளேட்டு வந்து எடுத்து யூஸ் பண்ணி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சது லைட்டாக துரு வந்துருச்சு. ஸ்டீல் பாத்திரமே இதான் பிரச்சனை. நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது சட்டுன்னு பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி வீணாக போயிடும். உங்ககிட்டயும் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா மாதத்தில் ஒரு டைமாச்சும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு தொடச்சி எடுத்து வைங்க, இல்லைனா அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் வந்து ஒரே ஒரு டியூப் லைட் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு டியூப் லைட் போடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா மே 16 ஈவினிங் அன்னைக்கு தான் டியூப் லைட் போட்டது, அந்த பூ கட்டினது எல்லாமே. நிறைய வீடியோ வந்து 2 செல்லுலேயும் மாற்றி மாற்றி எடுத்ததுனால எனக்கு கரெக்டான கிளிப்பிங் வந்து கிடைக்கல. முடிஞ்ச வரைக்கும் நான் தேடி தேடி கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் நாளைக்கு எல்லோரும் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக நிறைய வேலை போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹாஜாவோட ஃப்ரெண்டு வந்து அவளோட மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ஹாஜாவோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு. அந்த மேரேஜுக்கு என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு தான் அழைக்க வந்திருந்தாங்க. வெட்டிங் டே அன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் பசியாரம் செய்கிறதுக்கு இட்லி மாவு எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். அம்மா தான் ஊர்லேருந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த பெரிய சில்வர் வாளி ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. கேண்டில் ஏற்றி வச்சுட்டு எல்லாருக்கும் இட்லி சுட்டுட்ருக்கிறேன். கரண்ட் இல்லாததுனால நைட்டு டைம் மாதிரி தெரியுது வீடியோவில். கொல்லையை பாருங்கள் எப்படி மழை பெஞ்சிட்ருக்குன்ட்டு. வேகமான மழையும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, ஒரு மாதிரி மிதமான மழையில் நசன்னு பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோ எடுக்கல. அடுத்த நாள் மே 17 அன்னைக்கு காலையில் 3 மணிக்கெலாம் நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். அதாவது அம்மா எழுந்திரிச்சிட்டாங்க, நான் ஒரு 3:50க்கு தான் எழுந்திரிச்சேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.